இப்ப ஆஸ்கருடைய ரேஸ்ல டூரிஸ்ட் ஃபேமிலி இணைஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் இருக்கு? ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமா தான் இருக்குது. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்க. அஹ் படம் எடுக்கும் போதும் சரி, படம் ரிலீஸ் ஆகும் போதும் சரி, ஆஸ்கருக்கு இது போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டே இல்லை. பட் விஜய் ஒருத்தர் உண்டு. ஸோ அவர் தான் வந்து இந்த படத்தை நம்ம கொண்டு போகலாம் ஏன் ஆஸ்கருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது தான் எனக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆச்சு. சரி அப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஸ்கருக்கு ஜஸ்ட் அப்ளை பண்ணோம். பட் அது எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கே பயங்கர ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ ரொம்ப சந்தோஷம். பட் தமிழ் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் இது. ஒரு நல்ல ஒரு படம் வந்து ஆஸ்கர் அளவுக்கு ரெகக்னைஸ் பண்றது வந்து இன்னும் இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு உந்துதலா தான் இருக்கும். நல்ல படம் பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலா இருக்கும். டீமா வெரி ஹாப்பி. இப்போ ஒரு படம் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த படம் வேணும் வேணாம்னு நினைச்சுனா முடிவு பண்ணுவீங்களா? அது மாதிரி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை ஃபிக்ஸ் பண்றதுக்கான காரணம் என்னவா இருந்தது? டூரிஸ்ட் ஃபேமிலியோட கதை தாங்க. ஆக்சுவலி அந்த படத்துல வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தான். நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி முடிவு வரைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் ஒரு ஹியூமனிட்டி தான் இருந்துச்சு. ஒரு த்ரூ அவுட் படமாவே அதான் இருக்கும். சசிகுமார் சாரும் சரி, அந்த ஃபேமிலியும் சரி, அப்படிதான் லிவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அது ரொம்ப தேவையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுருந்துச்சு. இந்த ஒரு கைண்ட்னஸும் சரி, இந்த ஒரு ஹியூமனிட்டியும் சரி, இதை வந்து நம்ம வந்து விட்டுடவே கூடாது இன்னைக்குமே. இன்னைக்கு எல்லாம் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ப்ளே பண்றாங்க. ஸோ இன்னைக்குமே என்னை பொறுத்தவரை கைண்ட்னஸ் தான் எண்ட் ஆஃப் த டே. அந்த அன்பும் கைண்ட்னஸ் தான் எண்ட் ஆஃப் த டே நிற்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷன். ஐ மீன் என்னோட ஒரு ஒரு கருத்து. ஸோ அது த்ரூ அவுட் படத்துல இருக்கும்போது ஐ தாட் ஓகே, கண்டிப்பா இந்த படம் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். ஓகே. ஆனா இப்போ போன வருஷம் தமிழ் சினிமால ஃபுல்லா ஆக்ஷன் மூவி, எதிர்பாராத கதைகள் கொண்ட படமா வந்துகிட்டு இருந்த ஒரு சூழல்ல இது மாதிரியான ஒரு சாஃப்ட் டோன்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்டா சசிகுமார், சிம்ரன் இவங்க 2 பேரையும் நினைச்சு ஒரு ஸ்டோரி வருது. இது சக்சஸ் ஆகுமா? இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஒரு பயம் ஏதாவது இருக்கும்ல. ஆடியன்ஸ் மத்தியில இது கிளிக் ஆகுமான்னு. உண்மையிலேயே அப்படிலாம் இருந்ததா? இல்ல நிஜமா இல்ல. ஆக்சுவலி நான் இப்போ நிறைய இந்த ஒரு இடத்துல சொன்ன மாதிரி தான், தமிழ் மக்கள் வந்து என்னைக்குமே வந்து ஒரு நல்ல படத்தை அவங்க விட்டதே கிடையாது. ஒரு இந்த படத்தோட கதை ரொம்ப சூப்பரான ஒரு கதை. அண்ட் அதை வந்து சசிகுமார் சார், சிம்ரன் மேம் அவங்க 2 பேரோட காம்பினேஷன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நம்பிச்சு நான். ஸோ அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் வேர்ஸ்டைல், 2 பேருமே பயங்கரமான ஆக்டர்ஸ் தான். சிம்ரன் மேம் சொல்லவே வேணாம், அதே மாதிரி சசிகுமார் சாரும் சொல்ல வேண்டாம். அது அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ எல்லாமே இருந்தது. ஸோ இந்த படம் சக்சஸ் ஐ மீன் ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. மோரோவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சக்சஸை வந்து மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் நான் எதிர்பார்க்கல. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சக்சஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹாப்பி தான். பட் என்னைக்குமே வந்து ஒரு நல்ல படம் என்னைக்குமே ஜெயிக்க தான் செய்யும். நீங்க சொல்ற மாதிரி ஆக்ஷன் படங்களே நிறைய ஆக்ஷன் படங்கள் ஜெயிச்சிருக்குது. இந்த கண்டென்ட் தான் அந்த ஆக்ஷன் படமா இருக்கட்டும், எல்லாமே அவங்களை எப்படி மக்கள் ரிசீவ் பண்றாங்கிறதா. ரொம்ப சந்தோஷம். இப்போ இதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் ரஜினிகாந்த் சார் பொண்ணோட கொலாப் பண்ணி ஒரு மூவி பண்ணீங்க. ஆல்மோஸ்ட் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைரக்டர் தான் அடுத்து தனுஷ் சார் வச்சு பண்ண போறாங்க. ரஜினி சாருக்கு ஏதோ கதை சொல்லியிருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சோசியல் மீடியால பேசப்பட்டு வந்தது. இந்த படத்துக்கு பின்பு அப்கமிங்ல எதிர்வரும் காலங்கள்ல சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் இவரே டைரக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? இது வந்து இந்த ஆஸ்கர் அவார்டுக்கு போன மாதிரி. பட் தெரியலங்க, அப்படி எல்லாம் இருக்குமா நடக்குமான்னு எல்லாம் தெரியல. பட் இதுவே வந்து நம்ம ஆஸ்கருக்கு நம்ம படம் நாமினேட் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஸோ காலம் சூழல் எல்லாம் அமைஞ்சு வந்து சௌந்தர்யாக்கா கூட இப்போ நம்ம செய்ய பண்ணி பண்றோம். நம்மளோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்து நல்ல கதை அமைஞ்சு நடக்கவும் செய்யலாம், நடக்காமலே இருக்கலாம். பட் அது டெஃபினட்டா நம்ம கையில கிடையவே கிடையாது. இது எப்படி ஆஸ்கர் அவார்டு கிடைக்கும் பார்த்த உடனே ஐயோ நம்ம ஆஸ்கர் அவார்டுக்குள்ளாடி நம்ம என்ட்ரிக்கு போயிருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் நினைச்சே பார்க்கல. ஸோ நீங்க சொல்ற மாதிரி அது நடந்தாலும் சந்தோஷம் தான்.